இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பரமக்குடி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தை ஜப்தி செய்ய வந்த நீதிமன்ற ஊழியர்களுடன் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிமுத்து. மாரிமுத்து, வணக்கம். என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக பரமக்குடி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தை ஜப்தி செய்த வந்த நீதிமன்ற ஊழியர்களுடன் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் அருகே இளையாங்குடி கண்ணாமங்கலத்தைச் சேர்ந்தவர் வினோத். இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி எனது டூ வீலர் வாகனத்தில் பரமக்குடி சென்று கொண்டிருந்த போது அரசு மோதி காயம் ஏற்பட்டு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து வினோத் பரமக்குடி நீதிமன்றத்தை இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை கடந்த 2023ஆம் ஆண்டு மனுதாரர்கள் ரூபாய் 14 லட்சம் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2 ஆண்டுகளாக நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாமல் போக்குவரத்து கழக ஊழியர்கள் இழப்பீடு வழங்காமல் காலதாமதம் செய்துள்ளனர். இதனை அடுத்து அரசு பேருந்தை ஜப்தி செய்த பரமக்குடி சார் நீதிமன்ற நீதிபதி சதீஷ் உத்தரவிட்டார். இதனை அடுத்து பரமக்குடி பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்தை ஜப்தி செய்த நீதிமன்ற ஊழியர்கள் வந்ததால் அப்போது பேருந்தில் அமர்ந்திருந்த பயணிகள் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. ஜப்தி செய்யப்பட்ட பேருந்து இருந்த பயணிகள் வேறு பேருந்துக்கு மாற்றம் செய்யப்பட்டு விபத்து ஏற்படுத்த வழங்காத அரசு பேருந்தை ஜப்தி செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. நன்றி. விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.